பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தியானத்துக்காக இன்றைக்கு நாம் லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 40வது வசனத்தையும் மத்தேயு சுவிசேஷம் 23:10வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 40வது வசனத்தையும் மத்தேயு சுவிசேஷம் 23:10வது வசனத்தையும் வாசிப்போம். சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார். அப்போ நம்முடைய குரு ஆண்டவர், நாம் அவருடைய சீசர்கள். இன்றைய வேத பாட கூட்டத்தின் தலைப்பு குருவும் சீசன். இப்போ நம்ம குரு எப்படி, சீசன் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு 7 கருத்தை தியானிக்க போகிறோம். நிறைய அதிகமான குறிப்புகள் அல்லது அறிந்து கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நாம் இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்கு ஏதுவாக ஒரு 7 குறிப்புகளை தியானிக்க போகிறோம். ஒரு ஸ்டடியாக இன்றைக்கு குருவும் சீசனும். நம்முடைய குரு எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நம்ம அறியணும். நம்ம எப்படிப்பட்ட சீசர்களாக அவருக்குள்ளே மாறணும். இப்போ குருவை போல் சீசன் இருக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். இப்போ நம்முடைய குருவுடைய அனுபவம் இருக்கணும். நம்முடைய குரு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார், நம்முடைய குருவிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும், சீடர்களாகிய நாம் எப்படிப்பட்ட விதத்தில் நம்முடைய குருவை போல மாற வேண்டும் என்பதை குறித்து ஒரு சின்ன ஒரு ஸ்டடி. ரொம்ப நேரம்லாம் ரொம்ப சுருக்கமாக தியானிச்சிடும். முதலாவது, நம்முடைய குரு எப்படிப்பட்டவங்க அப்படின்னா மத்தேயு சுவிசேஷம் 22:32-33 வாசிக்கும்போது, மத்தேயு சுவிசேஷம் 18, மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 32-33, 18ஆம் அதிகாரம் வாசிங்க. அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி போதும். அப்போ நம்முடைய குரு முதல்ல இரக்கமுள்ளவர், மன்னிக்கிறவர். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 48வது வசனத்தின்படியாக, உங்கள் பிதா பூரண சற்குணராக இருப்பது போல நீங்களும் பூரண சற்குணராக இருக்க கடவீர்கள். வாசிங்க. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். இப்போ இந்த இடத்துல நம்முடைய குரு எப்படிப்பட்டவங்கன்னா ரொம்ப இரக்கம் உள்ளவங்க, மன்னிக்கிறதுல ரொம்ப தாராளமானவங்க, மன்னிக்க தயவு புரிந்தின தேவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளை மனிதர்கள் சந்தித்ததற்கெல்லாம் காரணம், இந்த உலகத்தில் சிறைச்சாலை என்பது இருப்பதற்கு கூட ஒரு காரணமாக சொன்னால் மன்னிக்க முடியாது தான் ஒரு காரணம். ஆண் பெண் இருபாலாரில் இந்த அனுபவம் இருக்கிறது. சில சகோதரிகளால் மன்னிக்க முடியலை, சில சகோதரர்களால் மன்னிக்க முடியலை, புருஷன் மனைவியை மன்னிக்க முடியாததுனால், மனைவி புருஷனை மன்னிக்க முடியாததுனால், விரோதியாய் நினைக்கிறவர்களை சிலர் மன்னிக்க முடியாததுனால, பிள்ளைகள் பெற்றோரை, பெற்றோர் பிள்ளைகளை, ஊழியர்கள் தெய்வ ஜனத்தை, தெய்வ ஜன ஊழியர்களை, இப்படியெல்லாம் எந்த விதத்தில் வேணாலும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்படி மன்னிப்பு கொடுப்பதற்கு முடியாததுனால்தான் இன்றைக்கு பூமியிலே சிறைச்சாலை என்பது இருப்பதற்கு ஒரு பெரிய காரணமாய் சொன்னால் அதற்கு ஒரு காரணம் மன்னிப்பு கொடுக்க முடியாத ஒரு அனுபவம் தான் என்று சொல்லலாம். குற்றங்கள் அதிகமாய் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கும் ஒரு காரணம் மன்னிப்பு கொடுக்க முடியாததுனால்தான். டிவோர்ஸ் அப்படிங்கிற பிரிவினை, அதாவது இனி நாங்கள் சேர்ந்து வாழ முடியாது, மாட்டோம் என்கிற இடத்துக்கு வருவதும் இந்த மன்னிப்பை கொடுக்க முடியாதது தான். பகை அப்படிங்கிறதுக்கு ஒரு வேர் மன்னிப்பை கொடுக்க முடியாதது தான். கசப்பு என்பதற்கு ஒரு காரணமும் மன்னிப்பை கொடுக்க முடியாதது தான். இப்படி நிறைய அதிகமான காரியங்களுக்கு வேறாக இருப்பது மன்னிப்பு கொடுக்க முடியாத அனுபவம் தான் அதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. இப்போ இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்தில் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். சிலரை மன்னித்து விடுவோம், சிலரை நம்மால் மன்னிக்க முடியாது. சிலரை மன்னித்தது போல் நாம் சொல்லுவோம், ஆனால் அவள் செய்ததை நாம் மறப்பதற்கு முடியாதவளாக இருப்போம். நம்முடைய ஆண்டவராக இயேசுவா அப்படி இல்லை. நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் போது சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விட்டார் அப்படிங்கிறதாக, தேடியும் காணாதிருப்பாய், கார் மேகத்தை போல கலைத்து விடுகிறார், முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டார், நான் அதை மறுபடி நினைக்க மாட்டேன், அப்படியெல்லாம் நல்ல வார்த்தைகளெல்லாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாங்க.
அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அதுபோல் நம்முடைய பாவங்களை விலக்கினார் என்பதெல்லாம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் போது அல்லது நம்முடைய ஜீவியத்திலே தேவன் விரும்பாத எதையுமே தேவன் மன்னிக்கும் போது, அவர் நமக்கு இறங்கும் போது நம்முடைய லைஃப்பில் நடைபெறுகிற செயல். இதே போல தான் நாம் சீடர்களாக இருக்கணும். குருவை போல சீடன் இருக்கணும். நம்முடைய குரு ஆண்டவராக இயேசுப்பா, அவரை போல நம்ம இரக்கத்தில் வளரணும். அவரை போல நாம் இரக்க குணமுடையவர்களாய் மாற வேண்டும். குருவை போல சீடன் இருக்கணும். எப்படிப்பட்ட சீடனாக இருக்கணும்னா, இந்த இரக்கமுள்ள மன்னிக்கிறதற்குரிய ஒரு அனுபவத்திலே, மனதுருக்கமுடைய மன்னிக்கிறதற்கு தயவு பொருந்தின அனுபவத்திலே நம்முடைய இரக்கம் இருக்கும். மிகுந்த இரக்கங்களின்படி எனக்கு இறங்கி. பாவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் நம்முடைய இந்த நாட்களில் நம்முடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்க்கணும். அநேகருடைய வாழ்க்கையில் இந்த அல்சர், சில விதமான சரீர உபாதைகள் எல்லாம் வருவதற்கு காரணம் மன்னிக்க முடியாத அனுபவங்கள் தான். மன்னிப்பு இருக்கிற இடத்துல ரொம்ப மிருதுவான அனுபவங்கள் இருக்கும். மன்னிச்சிட்டோனாலே நம்முடைய மனதில் ஒரு பெரிய சமாதானம், சந்தோஷம் உண்டாயிரும். நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வருத்தங்கள், வேதனைகள், சில விதமான துக்கங்கள், சில காயங்கள் இருக்காது. எவ்வளோ பெரிய காயமும் மன்னிக்கும் போது ஆற்றப்படுகிறது. ரொம்ப முக்கியம். என் ஜனத்தின் அடிக்காயத்தை நான் கட்டுவேன் என்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்து நம்முடைய குருவாகி அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்த அனுபவத்திலே நமக்கு வைத்து போன அடிசுவடு தான் நம்முடைய ஜீவியத்திலே நம்முடைய காயங்களை கட்டுவதற்குரியதாக இருக்கிறது. எவ்வளோதான் நம்முடைய ஜீவியத்தில் பெந்தகோஸ்து அனுபவத்தில் இருந்து வேதம் வாசித்து ஜெபித்து நாம் ஒரு ஆவிக்குரியவர்களாக நம்மை காட்சி அளிக்கிறவர்களாய் நம்முடைய லைஃப்பை நம்ம மாற்றிக்கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, சிலருடைய வாழ்க்கையில் சில காயங்கள் கட்டப்படவில்லை. சிலருடைய வாழ்க்கையில் அந்த காயத்தின் வேதனை சில நேரங்களிலே வெளிப்படத்தான் செய்கிறது. இதுக்கு காரணம் என்னன்னா, கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராக இயேசுப்பா தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி வெளிப்படுத்தின அந்த மன்னிப்பு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்கிறதான அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வரல. அது வரும்போது நம்முடைய காயம் கட்டப்பட்டு விடும். என் ஜனத்தின் அடிக்காயத்தை கட்டுகிற நாளிலே சூரியனுடைய பிரகாசம் ஏழந்தனையான பகலை போல இருக்கும், சந்திரனுடைய பிரகாசம் சூரியனை போல இருக்கும். அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், இருளே இல்லாத ஒரு பரலோக ராஜ்யத்தின் அனுபவம். சூரியனும் சந்திரனும் இல்லாத ஒரு இடம் நித்திய ராஜ்யம். இங்கே சூரியன் ஏழந்தனையான பகலை போல இருக்கும், சந்திரனும் கூட சூரியனை போல இருக்கும். அப்படியானால் இருள் இருக்காது. ஆகையால் தான் வேதம் சொல்லுறது, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல் இருக்கும். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை குறித்து நீதிமான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறது. அவருடைய சீடர்களும் கூட இப்படிப்பட்ட இரக்கமுள்ள நீதிமான்களாக இருக்கும்போது வாழ்க்கைக்குள்ள இருளே இருக்காது. யாரை குறித்தும் புலம்புவதற்குரிய புலம்பல்கள் இருக்காது. யாரை குறித்தும் குறை சொல்வதற்குரிய குறைகள் நம்மிடத்தில் இருக்காது. கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே பிதாவாகிய தேவன் மனிதர்களை பார்க்கும்போது மனிதர்கள் பாவமற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். காரணம், அந்த இரத்தம் மனிதர்களை மன்னித்து வைத்திருக்கிறது. மன்னிப்பை மனிதன் பெற்றுக்கொள்ளாததனால் தான் நியாய தீர்ப்பே ஒழிய, மனிதர்கள் எல்லாரையும், கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லா மனிதர்களையும் அவருடைய இரத்தம் மன்னித்து வைத்திருக்கிறது. அந்த இரத்தத்துக்குள்ளே பெரிய பாவி, சின்ன பாவி என்கிற அனுபவம் இல்லை. வேதத்திலே வசனம் இருக்கிறது, மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்று சொல்லி. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குருவை போல சீடர்களாகிய நாம் வளர வேண்டும், மாற வேண்டும். அந்த குருவின் அனுபவம் நம்மிடத்தில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அந்த அனுபவத்துக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்போஸ்தலர் நடபடிகளில் வரும்போது ஸ்தேவான் மிகப்பெரிய சாட்சி. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்ன நம்முடைய குருவை போலவே தன்னை கல்லறிந்தவர்களை மன்னித்து விட்டு ஜீவனை கொடுத்தார். நம்முடைய லைஃப் எப்படி இருக்குன்னு நம்ம ரொம்ப ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் சீடர்களாய் இருக்கிற உண்மைதான், குருவை போல வளருகிற சீடர்களாய் இருக்கிறோமா ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எண்ணி முடியாத என் போன்ற ஊழியர்களும் எத்தனையோ வருடங்களான விசுவாசிகள் என்று சொல்லக்கூடியவர்களும் பெச ஊசியாய் மாறிக்கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே இருக்கிறது. இப்போ நம்முடைய லைஃப்பை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும்.
சிலருடைய வாழ்க்கையில் நோயெல்லாம் போகிறதே கிடையாது. சில வாழ்க்கையிலெல்லாம் வியாதி தீர்றதே கிடையாது, தீராது. மன்னிப்பை கொடுத்து வாழ்ந்துட்டாலே முதலாவது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு பரிபூர்ண சுகத்துக்கு ஏதுவாக கிரியை நடப்புகிறது. தேவன் நம்மை மன்னிக்கிறது, நாம் மற்றவர்களை மன்னிக்கிறது. கர்த்தராய் ஆண்டவராய் இயேசுப்பா மன்னிப்பை கொடுத்ததனால் சீயோனின் மூலைக்கல்லாய் மாறினார். சீயோனுக்கு போகிறவர்களும் நிபந்தனையின்றி மன்னிப்பை கொடுக்கிறவர்களாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு நான் ஊழியம் செய்த ஸ்தாபனத்திலெல்லாம் மன்னிப்பின் அனுபவம் உடையதான தகப்பன்மார் ஸ்தானத்தில் இருந்தவர்களுடைய மரணம் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. மன்னிக்க முடியாது மொழுனோ அப்படி மகிமை இப்படி மகிமை சிந்தையில் பரிசுத்தம் என்றெல்லாம் பேசினவர்கள் எல்லாம் மரிக்கும் போது சில நேரங்களிலே ரொம்ப வேதனையான நிலவரத்தில் மரித்திருக்கிறார்கள். மன்னிப்பு கொடுக்கிறதிலே நாம் பிதாவை போல இருக்க வேண்டும். உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருப்பது போல நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். மன்னிப்பை கொடுக்க வேண்டும். மன்னிப்பை கொடுப்பது என்பது சிக்ஷை இல்லை என்பதல்ல. மன்னிப்பு என்பது மறுபடி அவளுக்கு வாழ்வு கொடுப்பது. மன்னிப்பின் அனுபவத்துக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய மேன்மை என்னவென்றால் வாழ்வு கொடுப்பது. சிக்ஷை என்பது திருத்துவதற்காக, மன்னிப்பு என்பது அவர்களுக்கு நாம் மறுபடி வாழ்வு கொடுக்கிற அனுபவத்தை காட்டுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் மீட்புக்காக மனிதாவதாரமாய் வந்தபோது தம்முடைய விலையேற பெற்றத்தை மன்னிப்புக்காக சிந்தின போது மனித நிச்சய ஜீவனுக்குரிய வாழ்வுக்குரியவனாய் மாற்றப்பட்டான். நம்முடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். குருவை போல் இருக்கிற சீடர்களாய் வாழ்க்கை மாற வேண்டும். போதும், வேத பாட கூட்டமாக இருக்கிறதுனால சமயம் அதிகமாக எடுக்க முடியாது. அப்போது குருவை போல் சீடன் என்று சொல்லும்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம், ஏசப்பாவை போல மன்னிக்கிறவளாக இருக்கணும். இவன் இந்த மத்தேயு சுவிசேஷத்தில் அவன் மன்னிக்காததுனால அவனை உபாதிக்கிறவளுடைய கரத்தில் கொடுத்துட்டாங்க. மன்னிப்பு கொடுக்கலன்னா நோய்களெல்லாம் சிலர் தீராது. ஏதோ சந்தர்ப்பத்துக்கு மன்னிக்கிறது இல்லை, எப்போவுமே மன்னிக்கணும். 7 முறை. அதுக்கு நம்முடைய பரிசுத்தவான்கள் ஒருத்தவங்க சொல்லும்போது அழகாக சொல்லுவாங்க, 7 பூரணம் 70 என்பது நம்முடைய ஆயுசு நாட்களை காட்டுகிறது. 7 49 490 முறை நாள் என்ன செய்ய வேண்டியதான்? மன்னிக்க வேணும். ஒரு நாளைக்கு 490 முறை எழுத்தின்படி எடுத்தாலும் அப்படி மன்னிக்கணும். அப்படி குற்றம் செய்கிறதுக்கு ஆள் என்ன செய்யலை இல்லை. மன்னிக்கிறதுக்கு யார் தேவை, எது தேவை? மன்னிக்கிறதுக்கு யார் தேவை, எது தேவை? தப்பு பண்ணினவங்க தேவை. அல்லேலூயா. ஆமாம், ரைட்டா. 2, நம்முடைய குரு எப்படிப்பட்டவங்க, சீடர்களாகிய நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா, மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 31 46 வரைக்கும் வாசித்துட்டு 25ஆம் அதிகாரம் 36 43 வாசிங்க. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது 43வது வசனத்தை வாசியா. அந்நியனாய் இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை. வஸ்திரமில்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 5:7 முதல்ல வாசித்திருக்க வேண்டியது. 1 பேதுரு 5:7 வாசியா. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியா. நம்முடைய குரு விசாரிக்கிறவர். ஏன் அழுகிறாய்? உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நீ சுகமாக விரும்புகிறாயா? இவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள், பசியாயிருக்கிறார்களே. விசாரிக்கிறவர் அவர். உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல். ஏன் துக்கமாயிருக்கிறீர்கள்? சிறைச்சாலையிலே பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் துக்கமுகமாய் இருப்பதை யோசேப்பு விசாரித்தான். நெகேமியாவை ராஜா விசாரித்தான். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பிரச்சனைக்கு காரணமே சிலரை விசாரிக்கிறதே கிடையாது. புருஷன் துக்கமாக இருக்கிறத மனைவி விசாரிக்கிறது இல்லை. மனைவி துக்கமாக வேதனையோடு சரீரத்தில் பலகீனத்தோடு இருப்பாங்க. சில கணவன்மார்கள் அதை விசாரிக்கிறதே இல்லை.
பெற்றோர் இருக்கிற வேதனையை பார்த்து பிள்ளைகள் விசாரிக்கிறது இல்லை. சபையை ஊழியர்கள் விசாரிக்க வேண்டும். ஊழியர்களை சபை விசுவாசிகள் விசாரிக்க வேண்டும். உலக ஜனங்களை கூட ஊழியர்கள் விசாரிக்க வேண்டும். விசாரிப்பின் அனுபவம் ஒன்று இருக்கிறது. நான் வியாதியாயிருந்தேன், வஸ்திரம் இல்லாதவனாயிருந்தேன், நீங்கள் என்னை விசாரித்தீர்கள். விசாரிக்க வேண்டும். ஏழைகளை விசாரிக்க வேண்டும், இல்லாதவர்களை விசாரிக்க வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். கர்த்தர் நம்மை விசாரித்து போஷித்து காப்பாற்றுகிறது போல நாமும் கூட ஜனங்களை விசாரிக்க வேண்டும். எண்ணி முடியாத ஊழியர்கள் தங்களுடைய ஜனங்களை பார்த்து கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன சொல்லலாம், என் பிள்ளைகளை விட எங்கள் ஜனங்கள் எங்களை ரொம்ப நேசிக்கிறாங்கம்பாங்க. ஆனால் ஜனங்களுக்கு ஏதாவது செய்வாங்களான்னா செய்ய மாட்டாங்க. ஒரு கன்வென்ஷனுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. ஒரு கன்வென்ஷனுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறதுக்கு இல்லை. சன்னியாசி கூட்டத்தில், கல்யாணம் ஆகாதவங்கிற கூட்டத்தில் இருக்கிறவங்க கூட நல்ல சாப்பாடு கொடுக்கறது இல்லை. பணத்தை சேர்த்து 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 எங்கே கொண்டு போய் போட போகிறாங்கன்னு தெரியல. எந்த ஊழியக்காரன் கூட எந்த பணம் போக போகுதுன்னு தெரியல. நல்ல பெட்டி கூட கிடைக்காம சிலவன் செத்து போயிடுவான். நல்ல பெட்டி கூட கிடைக்காம சிலர் செத்து போயிடுவாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும், விசாரிக்கணும். ஒரு சபையை ஊழியர்கள் விசாரிக்கணும். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன், கர்த்தர் என்னுடைய ஊழியத்தில் ஆசீர்வதிச்சு என்னை வசதியாக வச்சிருக்கான்னு ஊழியக்காரங்க சொல்கிறாங்க. உங்கள் சபையில் இருக்கிற எத்தனை விசுவாசிகள் ஏழையாக இருக்கிறாங்க, அவங்கள விசாரிக்கிறீங்களா? அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்குறீங்களா? அவங்கள போஷிக்கிறீங்களா? அவங்கள காப்பாற்றுறீங்களா? அவங்களுக்கு உதவி செய்கிறீங்களா? ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஏழை விசாரிக்கப்படுறாங்களா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் சபையில் சாப்பாடு சரியில்லைங்கிற ஒரு பிரச்சனை வந்தோன்னு அபிஷேகம் பெற்ற 7 பேரை வச்சு அப்போஸ்தலர்கள் விசாரித்தாங்க, நல்ல ஆகாரம் கொடுத்தாங்க. பாவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய லைஃப்ல விசாரிக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது. விசாரித்தல் என்பது உதவி செய்கிறதை காட்டுகிறது, தானும் தர்மங்களை செய்கிறதை காட்டுகிறது. சும்மா எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, சரி பரவாயில்ல நாங்கள் ஜெபம் பண்றோம் அப்படி சொல்லி விடக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. யாக்கோபுல சொல்லி இருக்கு. நீ அப்படி விசாரிச்சுட்டு அவங்களை அனுப்புனா அந்த இது என்ன கிடையாதான்? பக்தி, உண்மையான பக்தி என்ன செய்யாதான்? கிடையாது. விசாரிக்கணும், உதவி செய்கிற விதத்தில் விசாரிக்கணும். ஒரு ஏழை குடும்பத்தில் திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு வழி இல்லைன்னா அந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள் விசாரித்து அந்த சபையில் இருக்கிற அந்த ஏழை விசுவாசிக்கு உதவி செய்யணும். விசுவாச குடும்பங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒன்று இறங்கி வந்து செய்ய மாட்டார், நம்ம தான் செய்யணும். யோபுடைய முன்னிலைமை பார்க்கல பின்னிலைமை இரட்டிப்பு ஆசீர்வதித்தார் என்று சொல்லும் போது அவருடைய உற்றார் உறவினர் அயலகத்தார் எல்லாரும் அவனை விசாரிக்க வந்தார்கள். வந்து தங்க நாணயங்களை கொடுத்து அவனை 2 மடங்கு ஆசீர்வாதத்துக்குரியவளாய் மாற்றினார்கள். விசாரிக்கணும். சாப்பிட்டீங்களா? ஏன் மெலிஞ்சு இருக்கிறீங்க? நீங்க என்ன டீ குடிச்சிங்களா? என்ன சாப்பிட்டீங்க? என்ன வேணும்? நல்ல சந்தோஷமா இருக்கிறீங்களா? என்ன முகம் வாடலா இருக்குது? விசாரிக்கணும். என்ன வியாதியா, பலவீனமா, என்ன இருமனமா இருக்கு, சளி பிடிச்சிருக்கா? விசாரிக்கணும். பிள்ளைகளை குறிச்ச ஒரு கவலையா, கவலைப்படாங்க, விசாரிக்கணும். ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறார். குருவை போல சீடர்கள் இருக்கணும். நம்ம சீடர்கள், அவருடைய சீடர்கள் ஒரு ஏழைக்கு 5 ரூபா கொடுக்கறதுக்கு பெரிய ஸ்டடி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க சிலர். ஒரு ஆட்டோக்காருக்கு 10 ரூபா கூட கொடுக்கறதுக்கு பெரிய ஸ்டடி எடுப்பாங்க. ஆஸ்பத்திரியில் போய் லட்சக்கணக்கில் எழுதிட்டு வருவான். அங்கே போய் கேட்பானா, டாக்டர் ஏன் டாக்டர் இவ்வளோன்னு கேட்பானா, கேட்க மாட்டான். நோய் குணமாயிருக்க அறுத்து வெட்டி தச்சு விட்டுருப்பாங்க. ஏழைகளுக்கு உதவி செய்யணும், விசாரிக்கணும். நான் பசியாக இருந்தேன், நான் வஸ்திரம் இல்லாதவன் தான் இருந்தேன், நான் சிறைச்சாலையில் இருந்தேன். நீங்கள் என்னை விசாரித்தீர்கள், நீங்கள் என்னை விசாரித்தீர்கள். இப்போ நம்முடைய லைஃப்பில் குருவும் சீடனும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? விசாரிக்கிறவளாக இருக்கணும். ஏன் வேதனையாக இருக்கிறீங்க? ஏன் துக்கமாக இருக்கிறீங்க? உங்களுக்கு என்ன மன கஷ்டம்? ஏன் அப்படி நீங்கள் அழுதுட்டு இருக்கிறீங்க? நீங்கள் ஏன் சாப்பிட்றதில்ல? உங்களை குறித்து அப்படி சொல்கிறாங்களே, நீங்கள் ஏன் அப்படி துக்கமாக இருக்கிறீங்க? துக்கமாக இருக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும். ஏசப்பா இருக்கிறார், அவர் உங்களுக்கு உதவி செய்வார், கைவிட மாட்டார். நாங்கள் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? சாப்பிட்டு போங்க, நல்லா சாப்பிட்டு ஒரு சின்ன சாப்பாடு சாப்பிட்டு போங்க. டீ போட்டு கொடுங்க. டீ குடிச்சிங்களா? சிலர் டீ குடிச்சிங்களான்னு கேட்குறதுக்காக யோசித்து முகத்தை மறைச்சிட்டு போயிடுவாங்க. கேட்டால் கொடுக்க வேண்டியது இருக்குமேன்னு சொல்லி.
டீ குடிச்சிங்களா? ஏன் இன்னைக்கு கூட்டத்து வர லேட் ஆகிட்டு விசாரிக்கணும். சரி, ஒரு அரை கப்பு டீ குடிங்க. அதனால் என்ன இருக்கோ டீ குடிங்க. வெந்நி ஏதாவது போட்டு தரணுமா? ஒரு வயதானவங்க இருப்பாங்க, கேட்கணும். ஒரு ஊழியக்காரங்கள்ட்ட வந்து கேட்கணும், எப்படிம்மா இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? முகத்தை பார்த்தா கொஞ்சம் பலகீனமாக இருக்குது, சரீரம் பலகீனமாக இருக்குதா? நல்லா இருக்கிறீங்களாம்மா? நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணோம். ஒன்றும் செய்யாதுமா, ஒன்றும் செய்யாது சிஸ்டர். விசாரிக்கணும். இதெல்லாம் தெய்வ பிள்ளைகள் ஏசப்பாவை போல் நம்ம வாழ்க்கையில் மாறணும். குருவை போல் சீசன் இருக்கணும். பிரசங்கிக்கிறனா அப்படி மாறணும். செத்த அன்னைக்கு இவருடைய குருவை போல் சீசனாக மாறினான்னு சொல்லியிருக்கணும். செத்து கிடக்கும் போது கூட கிட்ட வந்தால் சாப்பிட்டீங்களா, ஏன் அழுதுட்டு வந்து நிற்கிறீங்கன்னு கேட்கணும். ஆமாம், என் பாடியை பார்க்கும்போது உங்களுக்கு டக்குன்னு டீ குடிச்சிங்களான்னு கேட்டே போல் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஐயோ, படுத்து கிடக்கிற மனுஷன் டீ குடிச்சிங்களான்னு இப்பவும் கேட்குறாரு, சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாரு அப்படின்னு உங்களுக்கு தோணணும். அல்லேலூயா. சொல்லுவாங்கல்ல, சிலர் செத்துட்டாங்கன்னா சொல்லி அழுவாங்க, ஐயோ இப்படி இருந்தீங்களே, எங்களை விசாரிச்சிங்களே, அன்பா இருந்தீங்களேன்னு சொன்னதெல்லாம் அந்த பார்த்த உடனே அப்படி தான் ஞாபகம் வரும். ஐயோ, விசுவாச வீட்டுக்கு வந்த உடனே டீ குடிச்சிங்களா, நல்லா இருக்கிறீங்களா கேட்டாரு, செத்து போயிட்டாரு. அதான் அந்த செத்து கிடக்கும் போது எழுப்பி கேட்டது போல உள்ளதுக்கு அர்த்தம். சரியா? ரைட், நேரம் ஆகுது. 3, குருவை போல சீடன். யோவான் சுவிசேஷம் 17:16. யோவான் சுவிசேஷம் 17:16 வாசிங்க. 17:16. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. போதும். நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமே. நான் உலகத்தான் அல்ல. அவன் உலகத்தில் சேக்கைக்கு ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணி சொத்து சேர்த்து அதை சேர்த்து இதை சேர்த்து வாழ்ந்துட்டு இருக்கிறான். நம்முடைய குரு சொன்னார், நான் உலகத்தான். திருச்சி விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் உலகத்தான் அல்லங்கிறதுக்கு. நான் உலகத்தான் அல்ல. ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போக மாட்டோம். ஒன்றும் என்ன செய்யல, கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போக மாட்டோம். லபலபானி கிடந்து இந்த பூமியில் பணம் பொருள் சொத்து சேர்க்கிறதுக்காகவே ஓடிக்கிட்டு இருக்கான். எந்த அளவுக்கு சேர்க்க முடியுமோ, எந்த அளவுக்கு பெருக்க முடியுமோ அவ்வளோ பெருக்கிட்டு இருக்கிறான். ஆபிரகாம் பூமி தாங்கக்கூடாத சொத்து வச்சிருந்த போது கூட பூமியில் பரதேசியா இருந்தாராம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11:9 வசனத்தில் வாசிக்கும் போது, ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியாய் சஞ்சரித்து பரதேசியாய் வாழ்ந்து தன் மகனாகிய ஈசாக்கோடு யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஒன்று இல்லாட்டாலும் பிஸ்தா வேலை காட்டிட்டு தெரியும் ஊழியக்காரங்கள் விசுவாசிகள். அடிக்கடி இப்போ சொல்றது தான். போகிற இடம்லாம் ஊழியக்காரங்க தங்களை பெரிய ஆளு போல காட்டுவான். சபையிலையும் பணம் கிடைக்க வேண்டிய இடத்துலையும் பிச்சைக்காரனை காட்டி ஏதாவது ஒரு காணிக்கை பாட்டை பாடி பிரிக்கிறது. இந்த ரோடுகளில் சில நேரம் கண்ணு தெரியாதவங்க சில இந்த குட்டி யானைகளில் உட்கார்ந்துட்டு பாட்டு பாடுவாங்க பெட்டியை வச்சு. இதை மாதிரி எங்கள் ஊழியக்காரங்களுக்கு கூட நாங்கள் இந்த நாட்களில் மாறிக்கிட்டே இருக்கிறோம். நான் உலகத்தான் அல்லாதது போல எல்லா ஆசீர்வாதத்தை பற்றி வாக்குத்தத்தத்தையும் பற்றி பேசுவாங்க. ஆனால் காணிக்கை பெட்டியை மட்டும் பார்க்கறத நிறுத்தவே மாட்டாங்க. நான் உலகத்தான் அல்ல. நாம யாரு? ஆண்டோடைய பிள்ளைகள். நம்முடைய ராஜ்யம் உலகத்துக்குரியதல்ல. ஒரு கூட்டம் ஊழியக்காரன் இதான் இதான் இப்பவுமே 1000 வருஷம் அரசாட்சி ஆரம்பிச்சாச்சு இதான் அப்படிங்கிற விதத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறான். இன்னும் ஒரு கூட்டம் பெருகி இருக்கான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மறியாமலும் இருப்பான், சாவாமலே இருப்பான். கருப்பு முடிய கூட பாதுகாக்க முடியல, வெள்ள முடியாய் அதை டை அடிச்சுக்கிட்டு இருக்கான். பேச்சு மட்டும் 60, 65, 70 கிலோல இருந்து 85, 90 கிலோல ஸ்டெப்பு போட முடியாம நல்ல ஒருத்தர் மாறிட்டு இருக்கிறான். அதில் பேசுறது மரணமே இல்லாமல் பூமியில் வாழ்வோம். இதெல்லாம் உலகத்தான வாழ்கிற வாழ்க்கைன்ற அனுபவம். நம்முடைய குரு சொன்னார், நம்முடைய ஏசப்பா சொன்னாங்க, நான் உலகத்தான் அல்ல. நரிகளுக்கு குழிகள், ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க
ஆமாம், நரி குட்டி போடுறதுக்கும் பறவைகள் முட்டை போடுறதுக்கும் இனப்பெருக்கத்துக்காக செயல்படுகிறது போல உள்ள வாழ்க்கை அல்ல இந்த வாழ்க்கை. பூமியில் பணத்தையும் பொருளையும் சொத்தையும் சேர்க்கிறதுக்காக சில விசுவாசிகள் சபைக்கு வந்துட்டு என்ன கிடைச்சின்னு கேட்கறது. இங்க இது மல்லிகை கடையா வச்சிருக்கு உங்களுக்கு மசாலா பொருள் வாங்கி தர்றதுக்கு. சில விசுவாசிகள் சபைக்கு வந்துட்டு கேட்கறது, என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலை, இங்கே இந்த மேட்ரிமணி திருமண தகவல் மையமாக வச்சிருக்கிறோம். சில விசுவாசிகள் சபைக்கு வந்து கேட்கறது, என் குடும்பத்து வேலை கிடைக்கல, வருமானம் இல்லை, இங்கே என்ன எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸாக வேலை வாய்ப்பு திட்டமாக வச்சிருக்கிறோம். உலகத்தான் அல்ல. அல்லேலூயா. நம்முடைய குருவாகிய இயேசப்பா உலகத்தார் அல்ல. தலை சாய்க்கு இடமில்லாதவங்களா இருந்தாங்க. உன்னை உடுக்க இருக்குமானா போதுமானு நினைக்கணுமா? சரியா? 3 எப்பவும் இதே மாதிரி தான் நம்ம விளக்கம் கொடுக்குறோம். அதனால் எப்போ இதை பெருசாக விளக்கி சொல்லிகிட்டு இருக்காண்டாம். கேட்டே போல இருக்கும். மத்தேயு சுவிசேஷம் 11:21, மத்தேயு சுவிசேஷம் 11:29. நம்முடைய குரு எப்படிப்பட்டவங்க? 29:30 வாசியா. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது. நம்முடைய குரு சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறாங்க. இன்றைக்கும் காலை நம்முடைய உபவாச ஜெபத்தில் கொஞ்சம் தியானிச்சு, பூமி தாங்கக்கூடாத செல்வ சீமானாகிய ஆபிரகாம் தன்னை அறிக்கை செய்யும் போது பரதேசிங்கிறார். யோபு பக்தன் சொல்லும் போது தூளிலும் சாம்பலும் இருக்க என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலில் இருக்கிறேன். ராஜாவாகிய தாவீது சொல்லும் போது செத்த நாய், தெள்ளுப்பூச்சி, வேட்டையாடுறதுக்குரிய கௌதாரி மாதிரி நான் என் வாழ்க்கை இருக்கிறது அப்படின்னு சொல்றார். தன்னை தாழ்த்தும் போது அப்படி தாழ்த்துகிறாங்க. ஏசாயா உன்னதமானவராய் ஆண்டவரை பார்த்தபோது அசுத்த உதடு உள்ள மனுஷன் சொல்றார். நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய லைஃப்பில் தாழ்மை ரொம்ப முக்கியம். நம்முடைய தாழ்மைக்கு அடையாளம் மற்றவங்களை மேன்மையாக நினைக்கிறது. ஸ்தாபனம் ஒன்று இன்றைக்கு தலைகீழாக போயிட்டு இருக்குது. காரணம் பெருமை. நாங்கள் தான் உபதேசம் பேசுகிறோம், எங்கள் ஊழியக்காரங்க தான் பிரதிஷ்டை. ஆசாரியர்கள் பெட்டியை சுமந்த, அது அப்போஸ்தலருடைய ஐக்கியம், சுமந்த ஆசாரியெல்லாம் கல்யாணம் ஆனவங்க. தங்களுக்கு தேவைன்னா எதையும் மாற்றி எப்படியும் பேசிடுவாங்க. பெருமை. இதில் வேற அப்போஸ்தலர் நாங்கள் தான். பெருமை பீத்தது. இப்போ கிழிஞ்சு கிடக்கு, டப்பா டான்ஸ் ஆடிட்டு கிடக்கு. உடன்படிக்கையை சுமந்த ஆசாரியர்கள் எல்லாம் அப்போஸ்தலருடைய ஐக்கியத்தை காட்டுகிறது. அங்கே எரிகோவுக்குள்ளே உள்ள ஜனங்கள் வெளியே வரவும் இல்லை, உள்ளே உள்ளவர்கள் வெளியே போகவில்லை. இதெல்லாம் அப்போஸ்தலர் ஐக்கியத்தில் இல்லாத சபைகளை காட்டுகிறது. அங்கே எப்போ உடஞ்சி எப்போ கிளிய போகுன்னு தெரியல. மற்றவங்களெல்லாம் குறை சொல்லிக்கிட்டு பெருமை பீத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ போலீஸ்காரன் கூட உள்ள வரக்கூடிய அளவுக்கு ஆயிற்று. சண்டையும் சச்சரவுமா, டிரான்ஸ்ஃபர் சரியில்லை, நடத்திப்பு சரியில்லை, சீப்பாஸ் சரியில்லை, கிழிச்சு தொங்க போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, துவச்சி காய போட்டுக்கிட்டு இருக்காங்க. பெருமை பீத்தது. நாங்கள் தான். நான் பிரசங்கம் பண்ணுறேன் இதே மாதிரி, நாங்கள் தான். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். ஒரு மனுஷனுக்கு தாழ்மை இருக்குன்னா மற்றவங்களை மேன்மையாக நினைப்பாங்க, மற்றவங்களை கீழ்த்தரமாக நினைக்க மாட்டாங்க. கழுதைக்கும் கழுதை குட்டிக்கும் அழைப்பு இருக்கிறது. குட்டிக்கும் அழைப்பு இருக்கு. குட்டியின் மேல ஆண்டவர் ஏறலாம். சியோனுக்கு அழைக்கப்படுகிறது அன்னகத்தத்துவ ஊழியம் என்பது மேன்மை. அதுக்காக பீத்திட்டு ட்ரம் அடிச்சுட்டு திரியணும்னு பைபிள் சொல்லல. மற்றவங்களை மேன்மையா நினைக்கணும். ஆண்டவராய் இயேசுப்பாவே சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கேன்னு சொல்லி இருக்கிறார். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். பீத்தி ட்ரம் அடிச்சுட்டு தெரிஞ்சோன்னா ட்ரம் கிழிஞ்சிரும்.
திருப்பி கிழிஞ்ச ட்ரம் சத்தம் தான் கேட்கும். அப்படியே அந்த விசுவாசிகளையும் பெருமைக்குரியவளாய் ப்ரௌடு பிடிச்ச கேஸா மாற்றி வச்சிருக்கிறாங்க. மற்ற சபை விசுவாசிகளை பார்த்தா சோத்திரம் பண்றதில்ல, ஊழியக்காரங்களை பார்த்தா சோத்திரம் தீட்டு பற்றுவாங்க. உள்ள நடக்கிறத பார்த்தா அவ்வளவு குழப்படி. பேசுவதெல்லாம் வேதங்கள், போடுவதெல்லாம் வேஷங்கள் மாதிரி. தாழ்மையா இருக்கணும். எவ்வளவு கிருபை, எவ்வளவு அபிஷேகம் இருந்தாலும் சரி தாழ்மையா இருக்கணும். உலக பிராரமான ஆசீர்வாதத்தை வச்செல்லாம் டான்ஸ் ஆடிடக்கூடாது. ஒன்றும் வராது. கலரு, அழகு, முடி, கொஞ்சம் ஒரு மாதிரி துணி இருந்துட்டுனா, பணம் இருந்துட்டுனா படிப்பே இருக்காது, ஒன்றும் இருக்காது. கொஞ்சம் போல சக்கரை இருந்துட்டுனா போதும், பெருசாக டான்ஸ் ஆடிடுவாங்க. ஒரு வியாதி எதிர்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காது, சாத்தானை எதிர்க்கக்கூடிய பவர் இருக்காது, ஒரு நல்ல தூக்கத்தை கூட அவங்களால வாங்கிவிட முடியாது. உறக்க மாத்திரை போட்டால் தான் தூங்க வேண்டியது இருக்கு. இவ்வளோதான் மனுஷன் கெப்பாசிட்டி. செத்தா 2 மணி நேரத்தில் வாடை அடிச்சிடும். சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எந்த விதத்திலும் நமக்குள்ள பெருமை வரக்கூடாது. மனுஷனுடைய படைப்புக்கு முன்பாகவே தூதர்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் பெருமை. நாங்கள் தான் சீயோன், நாங்கள் தான் அங்கே போவோம், எங்கள் ஜனங்க தான் கர்த்தருடைய வருகைக்கு போவாங்க. அவ்வளவு ஜனமும் மருந்து எடுத்துக்கிட்டு தெரியுது. ஊழியக்காரன் கூட மருந்து எடுத்துக்கிட்டு சாவதுக்கு முன்னால் அறிக்கை செய்துக்கிட்டு செத்துருக்கிறாங்க. இன்னைக்கும் சுகருக்கு மருந்து எடுக்கிற மாத்திரை சாப்பிட்ற கூட்டம் உள்ள கிடக்கு. எதுக்கு இந்த பெருமை? கிருபையால் தெய்வீக சுகத்தை அனுபவிக்கிறோம். ஏசப்பா சுகமாக்குற தெய்வம். நல்லா பேசுங்க. நாங்கள் தான் எதுக்கு சொல்லணும்? எலியா சொன்ன போது ஆண்டவர் சொன்னார், பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேர் இருக்கா, நான் ஒருத்த மாத்திரம் தான் சொன்னாங்க. இப்படிதான் பீத்தி எடுத்து திரியிறாங்க. நான் ஒருத்த மாத்திரம் தான் சொன்னான். திருப்பி சூற செடிக்கு போய் கீழே போய் படுத்துக்கிட்டார். ஆண்டவரே ஜீவனை எடுத்துக்கிடான். குரு சீடன், குருவை போல சீடர்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்தும் போது நமக்கு ரொம்ப தாழ்மை, ரொம்ப பணிவு தேவை. நம்மளை உயர்த்த உயர்த்த நமக்குள்ள பணிவு தேவை. அது கிருபையால் உண்டானது. இந்த அன்னகத்துவத்தை பிரதிஷ்ட தேவனால் உண்டானது, நம்மளால் கிடைச்சதில்லை. நம்மளாலலாம் நிற்க முடியாது. நம்ம நிற்கிறதுக்குரிய எந்த தகுதி நம்மள்கிட்ட இல்லை. கிருபையால், தேவனுடைய இரக்கத்தால், தெய்வ ஆவியானவரால், உலக தோற்றத்துக்கு முன்பாக அநாதி சிநேகத்தால் தேவன் நம்மை நேசித்ததுனால கிடைத்தது. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொண்டேன், நித்திய விவாகத்துக் கொண்டேன், நினைவித்தன். தேவனுடைய இரக்கம். நம்முடைய படிப்பு, அழகு, அந்தஸ்து, நம்முடைய குடும்பம் எந்த பேக்ரவுண்ட்ல இருந்தல்ல, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை, இந்த சத்தியம் தேவனுடைய கிருபை, இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் தேவனுடைய கிருபை, இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஸ்தாபனம் தேவனுடைய கிருபை, இந்த உபதேசம் தேவனுடைய கிருபை. அப்புறம் என்ன மேன்மை பாராட்ட இருக்கு? இரக்கம் உண்டாகட்டும், தாழ்மை உண்டாகட்டும். சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். எண்ணி முடியாத என் போன்ற ஊழியக்காரங்களுக்கு கோபம், சாந்தமே இல்லை. மோசே அவ்வளோ பெரிய தலைவர், அவ்வளோ ஜனத்தை நடத்துகிறார், எவ்வளோ சாந்தமாக செயல்பட்டிருக்காரு பாருங்க. ஒரு சந்தர்ப்பம் அந்த கற்பா பலகையை உடைச்சது ஒரு சந்தர்ப்பம். அந்த இது நம்ம வாழ்க்கையில் எடுத்து பாருங்க, எத்தனை நாள், எத்தனை சந்தர்ப்பம், ஒரு வாரம், எத்தனை சந்தர்ப்பத்தில் இப்படிப்பட்ட சம்பவத்தை செய்கிறோம். அறிஞ்ச சத்தியத்தை விட்டு விலகிறோம். எத்தனை சந்தர்ப்பத்தில் ஆண்டவராக ஏசப்பாவை காயப்படுத்துகிறோம். சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். குருவை போல சீடன். 5, நம்முடைய குரு எப்படிப்பட்டவங்க, நம்ம எப்படி இருக்கணும்? யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனம், மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21, மத்தேயு சுவிசேஷம் 26:39, யோவான் சுவிசேஷம் 4:34, மத்தேயு சுவிசேஷம் 26:39, மத்தேயு சுவிசேஷம் 7:21. 3 வசனத்தை வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை. ஆமா, நம்முடைய குரு பிதாவுடைய சித்தம் செய்ய சுயமாய் வரவில்லை, சுயமாய் பேசவில்லை, சுயமாய் ஒன்று செய்யவில்லை. சுயமாய் வரவில்லை, சுயமாய் பேசவில்லை, சுயமாய் ஒன்று செய்யவில்லை.
மத்தேயு சுவிசேஷம் 26:31 ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. எழுதுங்க, வாசிங்க. 26:39 இருக்கா? சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் மத்தேயு பண்ணினார். சுவிசேஷம் 7:21 வசனத்தை வாசிப்போமானால் வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின் ஆமா, நம்முடைய குரு பிதாவின் சித்தம் செய்கிறவர். நாமும் பிதாவின் சித்தம் செய்யணும். நாங்கள் ஊழியம் செய்த ஸ்தாபனங்கள் அப்படிதான். எப்போ டிரான்ஸ்ஃபர் போட்டாலும் போவாங்க. இன்னைக்கும் சில பரிசுத்தவான்களை எங்கெல்லாம் தூக்கி வீசுறாங்க. சாகுற நாட்களில் ஒரு இளைப்பாறுதலான ஒரு இடத்துல இருந்து சாகிறதுக்கு விடுறாங்களா? விட மாட்டேங்கிறாங்க, தூக்கி வீசுறாங்க. பரிசுத்தவான்கள் தெய்வ சித்தத்தின்படி போறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ஸ்தாபனத்தில் ஊழியம் செய்த ஒரு கன்வென்ஷன் நடந்திருக்கு. அந்த கன்வென்ஷனில் ஒரு பாஸ்டர் எழும்பி ஒரு பிரசங்கம் பிரசங்கத்து வசனம் வாசிங்க. கோதுமை மணியில் நிலத்தில் விழுந்து சாகா விட்டால் செத்து தண்ணி திருக்கும் செத்ததே ஆகில். அங்கே இருந்ததான பாஸ்டர் அவரை தட்டி, நீங்கள் பிரசங்கம் பண்ணாண்டான்னு இன்னொரு பிரசங்கியாரை பிரசங்கம் பண்ண சொன்னாங்களா? ஏன்னா அந்த வசனத்தின்படி கோதுமை மணி அவர் நிலத்தில் விழுந்து சாக ஒப்பு கொடுத்துருக்காங்க. நடத்தி போய் கீழ்ப்படிஞ்சிருந்துருக்கிறாங்க. நாங்கள் ஊழியம் செய்த காலங்களில் நனைஞ்ச துணி அதோடு கூட டிரான்ஸ்ஃபரை ஏற்று போயிருக்கிறாங்க. இன்றைக்கி அது நடக்குது. நல்ல காரியம் நிறைய இருக்குது. பரிசுத்தவான்கள் கண்ணீரோடு வேதனையோடு ஒரு சபைகளில் சில பரிசுத்தவான்கள் சென்ட்ரு பாஸ்டர்ஸ் சில வயசானவங்களை இருக்க விடாம சின்னத்தனமான விதத்தில் நடத்துகிறாங்க. அவங்க சந்தோஷமாக போகிறாங்க. தேவ சித்தம் செய்ய வந்தோம், கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் என்ன நடத்த முடியாது. யாக்கோபு எபிராயிம் மனாசே ஆசீர்வதிக்கும் போது கையை மாற்றி வச்சது கிராஸ். தெய்வ சித்தம் என்பதற்குள்ள ஒரு சிலுவையின் அனுபவம் இருக்கிறது. கர்த்தருடைய சித்தம் என்கிற வார்த்தைக்குள்ள ஒரு சிலுவை இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. சிலுவை வேதனை மட்டுமல்ல, வெற்றி சிறக்கிற அனுபவம். யார் நடத்துறாங்கிறது இல்ல, எப்படி நடத்தப்படும். பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்து எல்லாரும் நம்மளை பரிசுத்தவான்களா இருந்து நடத்த மாட்டாங்க. நாம் தெய்வ சித்தம் செய்கிறவளா இருக்கிறோம் என்பதை அறிகிறதற்கு பாவிகளை சிலரை கொண்டு நடத்துவாரு. ஸ்தாபனங்கள்ல ஒண்ணு கத்தவனை கொண்டு கத்தர் பரிசுத்தவான்களை நடத்த வைப்பார். பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்து எண்ணி முடியாத காலங்கள் ஸ்தாபனத்துக்காக, கத்தருக்காக, தேவ நாமத்துக்காக, ஜனத்துக்காக தெய்வ சமூகத்தில் விழுந்து கிடந்து ஊழியம் செய்த சில பரிசுத்தவான்களை ஒண்ணு கத்த ஒரு விதத்தில் கூட ஆகாதவன் நடத்த வேண்டிய நிலவரம் வரும். பரிசுத்தவான்கள் கீழ்ப்படிந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலேருந்து காஷ்மீரில் போட்டாலும் போய் செத்து போவாங்க, ஒன்றுமே இருக்காது. தமிழ்நாட்டிலேருந்து ஜெயவாடாவுக்கு அனுப்பினாலும் போயிடுவாங்க, பஞ்சாபுக்கு அனுப்பினாலும் போயிடுவாங்க. தமிழ் மட்டும்தான் தெரியுது அப்படின்னு சொல்ல முடியாது. கீழ்ப்படிஞ்சு போனோம். டிரான்ஸ்ஃபர் போடுறவங்க போவாங்களா? போக மாட்டாங்க. அவன் வரலும் உலக்கையும் சுத்தியல் ஆணியும் தேவன் அவன் அதுக்கு தான் வச்சிருப்பார். அவன் அதுக்குரியவன். என்ன பிதாவின் சித்தத்தை செய்தார் அப்படின்னு மெதுவாக ஆணி அரைஞ்சாங்க. ஏசப்பாவுக்கு சிலுவையில் ஆணி அறையும் போது தேவகுமாரனை அரைஞ்சாங்க இல்லையே. ஆமா, பிதாவின் சித்தம் செய்ய வேணும் அப்படின்னு நினைச்சிட்டா, ஆமா, உங்கள் மாம்சத்தை அழிக்க வல்லவர்களுக்கு பயப்படாமல் ஆத்மாவை அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்க. தங்கள் யாவி ஆத்மா சரத்தை ஒப்பு கொடுத்துட்டு பாட்டு பாடி புறப்பட்டு போறாங்க. ஜன அழுதா என்ன, கரைஞ்சா என்ன, தேவன் தம்முடைய சித்தத்தை வாழ்க்கையில் நிறைவேறட்டும். வாலிப வயதில் பிடிக்கப்பட்டேன். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ள முடிய ஆசையாய் தொடர்கிறேன். கட்டுகள் உபத்திரவங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியும். என் பிராணனை அருமையா என்னை தெய்வ சித்தம் செய்யணும். நம்முடைய குரு தெய்வ சித்தம் செய்தார். சுயமாய் வரவில்லை, சுயமாய் பேசவில்லை, சுயமாய் ஒன்று செய்யவில்லை. பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்தார். இன்னைக்கு சில ஸ்தாபனங்களை டிரான்ஸ்ஃபர் போட்டா போகிறது இல்லை, அங்கே உட்கார்ந்துடுறாங்க. புறப்பட்டு போக வேண்டியதானே. அதில் என்ன இருக்கு? என்னைக்கு ஒரு நாள் சாக போகிறோம், தெய்வ சித்தம் செய்து சாகணும். அல்லேலூயா. வாழ்கிற காலத்தில் சுகபோகத்தை வெறுத்து வந்தோம். வயதான நாட்கள் வரும்போது கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் இருக்கும்.
இருக்கிற இடங்களில் கொஞ்சம் சந்தோஷமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து நல்ல வார்த்தைகளை பேசி சாக மாட்டமானி விருப்பங்கள் இருக்கத்தான் செய்து நிறைவேறாது. தெய்வ சித்தம் அப்படி இருக்காது. நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்த ஆண்டவராய் இயேசுவை பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சது போல நீங்கள் போகிற வழி தெய்வ சித்தத்தின்படியான வழி. ஆனால் சிலுவை ஒன்று கூட வந்துக்கிட்டே இருக்கும். சிலுவையில் அறையிற ஒரு கூட்டமும் கூட வரும். ஈவு இரக்கம் இல்லாமல் சிலுவையில் அறைவாங்க, அறையணும். தெய்வ சித்தம் அதுக்கு அழுதுகிட்டு இருக்கக்கூடாது. ஒரே அழுப்பாணி வச்சுக்கிடக்கூடாது சொல்லி தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்தார், அவமானத்தை எண்ணாமல் அப்படின்னு சொல்லி சும்மா கும்மணி நிற்கணும். தெய்வ சித்தம் செய்யணும் அப்படின்னோன்னா நிமிந்திரணும். அது ஒரு பெரிய பாக்கியம். நம்முடைய குரு தெய்வ சித்தம் செய்தவர். சீடர்களாகி நாமும் தெய்வ சித்தம் செய்யணும். எத்தனை சபை கட்டு, எத்தனை ஆத்மா சம்பாதிச்சேனியெல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டார். யார் சித்தம் செய்வா? பரலோகத்துக்கு போய் சேரும்போது சீயோனுக்கு போகிறவங்களும் சரி, எருசலேமுக்கு போகிறவங்களும் சரி, கல்யாணமான ஊழியக்காரனும் சரி, கல்யாணம் ஆகாத ஊழியக்காரனையும் பார்த்து ஆண்டவர் கேட்பார், யார் சித்தம் செய்தான்னு தான் கேட்பார். என்ன செய்தாங்கிறதுக்கு கேள்வியே கிடையாது. நீ 1000 பட்டியல் போட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு? யார் சித்தம் செய்தாய்? ஒரு பேழை அவருடைய சித்தத்தின்படி பயணிக்கப்பட வேண்டியதாக செய்யப்பட வேண்டியதாக இருந்தது. ஒரு ஆசரிப்பு கூடாரம் தெய்வ சித்தத்தின்படி செய்யப்பட வேண்டியதாக இருந்தது. ஒரு ராஜா நீடித்து வாழ்வதற்கு அவனுக்கு ஒரு பிரதி அவன் எழுதி வச்சு வாழ வேண்டியது அவசியமாக இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு அப்படியெல்லாம் பார்ப்பதற்கு ஆட்களை நாம் பார்க்க முடியலை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 6, நம்முடைய குரு எப்படிப்பட்டவங்க, நம்ம சீடர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேதத்தில் வாசிக்கும்போது வாசிங்க. 1 பேதுருடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15-16, 1 பேதுரு 1:15-16, லேவியராம் 11:45, லேவியராம் 19:21 வாசிங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று. நான் பரிசுத்தர், எனக்கேற்ற பரிசுத்தராய் இருங்கள். தூய்மை, சுத்தமான ஒரு வாழ்க்கை. பரிசுத்தம் என்கிற வார்த்தைக்கு ஒரு வேறு பிரிதல் என்கிற வார்த்தை அதுக்குள்ள இருக்குது. மரணம் என்கிற வார்த்தைக்கு பிரிவு எப்படி உள்ள இருக்குதோ அதுபோல பரிசுத்தம் என்கிற வார்த்தைக்குள்ள வேறு பிரிதல். கேரக்டர்ல ஒரு பரிசுத்தம், வஸ்திரத்தில் ஒரு பரிசுத்தம், நடக்கையில் ஒரு பரிசுத்தம், பேச்சில் ஒரு பரிசுத்தம், எல்லாவற்றிலும் ஒரு தூய்மை இருக்கணும். ஒரு சுத்தாங்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். நான் பரிசுத்தர், எனக்கேற்ற பரிசுத்தராயிருங்கள். செல்போன் எடுத்தா கீழே வைக்கிறதில்ல, வெடிச்சு செத்து போகும். வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணால் அது ஹேங் ஆயிரும். சிலருக்கெல்லாம் செல்போன் வாங்கி கொடுத்தா அந்த காலத்தில் இருக்க பசங்க 1 வருஷத்துக்குள்ள அது ஆயிரும். நம்முடைய தெய்வ பிள்ளைகள் சிலருடைய கையில் இருக்கிற செல்போன் 4 வருஷம் யூஸ் பண்ணி போட்டது 2 வருஷம் 3 வருஷம் ஓடுது. ஆகாது நீ போட்ட செல்போன் 2 வருஷம் 3 வருஷம் ஓடுது. பேசினா தானே அது விலகினப்படும், வளர்ச்சியப்படும். சும்மா அது கிடக்கு. யோசித்து பாருங்க. பரிசுத்தர், உங்கள் எல்லா நடக்கையிலும் பரிசுத்தராயிருங்கள். வஸ்திரத்திலே பரிசுத்தர். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் போது ஆண்டவராய் இயேசுப்பா யோவான் அப்போஸ்தலனுக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது அழகான ஒரு வார்த்தை இருக்கும். நிலையங்கி தரித்தவராய், நிலையங்கி தரித்தவராய். இப்போ பரிசுத்தவான்களை பற்றி சொல்லும் போது கால் சட்டை போட்ட பரிசுத்தவான்கள். விசுவாசிகளை குறித்து சொல்லும் போது கிளவி லெக்கின்ஸ் போட்ட கிளவிமார்கள். பார்த்தீங்களா? அதனால அங்கேயே போட்டு எடுத்துறீங்கன்னு இல்லை. இப்போ சிலர் அங்கேயே போடுங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லிட்டு இப்போ நைட்டி எடுத்து ராத்திரி போட்டு எடுத்து பகலெல்லாம் போட்டுட்டு போயிடுவாங்க. நம்முடைய வஸ்திரத்தில், நம்முடைய நடக்கையிலே, நம்முடைய பார்வையிலே, நம்முடைய பேச்சிலே, நம்முடைய எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் விளங்கணும். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்களோடு தேவனை தரிசிப்பார்கள். எங்கே பரிசுத்தம் இருக்கோ அங்கே ஆண்டவரை கூப்பிட வேண்டியது, அங்கே ஆண்டவர் வாசம் பண்ணுவா. எங்கே பரிசுத்தம் இருக்கோ அங்கே ஆண்டவர் வாசம் பண்ணுவார். எங்கே இருதய சுத்தம் இருக்கோ அங்கே ஆண்டவர் இருப்பார். சுபாவத்திலே பரிசுத்தம், சிலருடைய சுபாவங்களில் பரிசுத்தம் இல்லை. வஞ்சகமான சூசகமான குணத்தோடு வாழ்கிறாங்க. அன்னைக்கு ஒரு பரிசுத்தவான் சொல்கிறார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு தாளை நான் கொளுத்துனேன். நாங்கள் ஒரு ஊழியக்காரர் ஒரு தாளை கொளுத்துறார். அது தீ பிடிக்கவே இல்லை. அப்புறம் மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்துறப்ப அவர் சொல்லார்,
தீயை நல்லா பற்ற வைக்கிறவங்க குடும்பங்களையும் பற்ற வச்சு விடுவாங்க. நீ அப்போ தான் எனக்கு புரிஞ்சு. நான் சின்ன வயசுலேருந்தே அந்த ஊழியக்காரர் நெருப்பை கொளுத்துனா அது கொளுத்தவே படாது. அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னார், ஆமாம் உண்மைதான், இது கரெக்ட் தான், எந்த குடும்பத்தையும் கொளுத்துறதே கிடையாதுண்ணா அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் சொன்னார். சிலர் கொளுத்தி விட்டுருவாங்க குணத்தை வச்சு. ரெண்டக புத்தி. நான் பரிசுத்தர், எனக்கேற்ற பரிசுத்தராயிருங்கள். சரியா? 6 நேரம் ஆயிட்டல, என்ன ஒன்று பார்த்து முடிப்போம். குருவை போல். நம்முடைய குரு எப்படிப்பட்டவங்க? பரிசுத்தமான குரு. நாம் எப்படிப்பட்ட சீடர்களாக இருக்கணும்? பரிசுத்தமான சீடர்களாக இருக்கணும். அல்லேலூயா. எல்லா விதத்திலும் பரிசுத்தம் நம்மக்கிட்ட இருந்து வெளிப்படணும். நம்மை பார்க்கிற ஜனம் பரிசுத்தம் எப்படி வாழணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சணும். பரிசுத்தங்கிறது வெறும் நடக்க இந்த இது இச்சையின்டைய காரியம் மட்டும் இல்லை, கேரக்டர், அது ஒரு பரிசுத்தத்தில் வரும். பரிசுத்த சுபாவம், நல்ல சுபாவங்கள் கூட வந்துடும். 7 வாசி. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21. வெளிப்படுத்தல் 3:21. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க, முடிச்சிரும். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆமா, வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3வது வசனம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஆமா, நான் ஜெயம் கொண்டு பிதாவின் சிங்காசனத்தை சுதந்தரித்தது போல எல்லாவற்றையும் ஜெயிக்கணும். உலகம், மாம்சம், பிசாசு, மரணம், பாதாளம் எல்லாவற்றையும் ஜெயிக்கணும். உலகத்தில் ஒரு புதுவிதமான வேஷத்தில் ஒரு ட்ரெஸ் வந்துட்டு அதை போட்டுறாங்க. உலகத்தில் எங்கேயா இருந்து எவனாவது ஒருத்தன் புதுவிதமான உபதேசத்தை டவுன்லோட் பண்ணிடுவான். உடனே அந்த உபதேசத்தை பிடிச்சிக்கிடுது. புது உடன்படிக்கை சபை உபதேசம் என்னன்னா, கிருபை, எப்படியும் வாழலாம், எப்படியும் வாழலாம், குடிக்கலாம், உடுக்கலாம், என்ன உடுக்கலாம். நான் ஜெயம் கொண்டு பிதாவின் சிங்காசனத்தை சொந்த உலக, மாம்சம், பிசாசு, மரணம், பாதாளம் எல்லாவற்றையும் ஜெயிக்கணும்னு பேசுறது இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையை மாறிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் பை கொஞ்சம், கொஞ்சம் இஞ்சி பை இஞ்சாது, இஞ்சி பை இஞ்சி, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கானான் தேசத்து ஜனங்களை, அந்த ஜாதிகளை அழிப்பேனி ஆண்டவர் சொன்னார், துரத்துவேன்னு சொன்னார். நீ துரத்தணும், நானும் உனக்கு உதவி செய்வேன், அதை பண்ணுவேன். கொஞ்சம் 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 கொஞ்சமாக வாழ்க்கையில் மாறிக்கிட்டே இருக்கணும், ஜெயித்துக்கிட்டே இருக்கணும். 1ஆம் வகுப்பில் உள்ள பிள்ளை 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு நீ வந்து 12 முடிச்சு, ஸ்கூல் லைஃப் முடிச்சு, காலேஜ் லைஃப் முடிச்சு, PhD முடிச்சு வர்றது போல, மாஸ்டர் டிகிரி, முதுநிலை பட்டதாரியாக மாறுறது போல கிறிஸ்துவுக்குள்ளே தேறினவளாய், கர்த்தருடைய வருகைக்கு ஏற்ற ஜெயஜீவன் செய்கிறவளாய், சிங்காசனத்துக்குரியவளாய், ஆளுகைக்குரியவளாய் மாறணும். கோபத்தை அடக்கி ஆளுகிறவளாய் இருக்கணும். கிறிஸ்துவை அறிகிற அறிவு கண்ணியமா எழும்ப எல்லா எண்ணங்களையும் சிறைப்படுத்துகிறேன். எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வீச செய்கிறார். பணம், பொருள், சொத்து, சுகம், இந்த உலகத்தில் உள்ள ஆடம்பரமான வாழ்க்கை, வேஷம், காரியம் எல்லாவற்றையும் ஜெயிக்கணும். வியாதியை ஜெயிக்கணும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தெய்வ அன்பு இல்லாமலே விசுவாசமா வாழ முடியும். விசுவாச, நம்பிக்கை, அன்பு மூன்றும் இணைத்திருக்கிறது. இவள் அன்பே பெரியது. ஜெயிக்கணும். நாம் நம்மில் அன்பு கூறாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறோம். ஜெயிக்கணும், எல்லாவற்றையும் ஜெயிக்கணும். நமக்கு முன்னால் வர எதையும் ஜெயிக்கணும். வியாதியை ஜெயிக்கணும். 100க்கு அதிபதிக்கு விசுவாசம் இருந்துச்சு, அவனுக்கு தேவன் மேல அன்பு கிடையாது, இயேசுப்பா மேல அன்பு கிடையாது. அன்புக்குள்ளே இருக்கிற விசுவாசம், அன்புக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை நமக்கு தேவை. அதான் நம்மளை ஜெயிக்க வைக்கும். தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டபடியால் அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தாது. தேவ அன்புனால ஜெயித்துக்கிட்டே இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்க மனுஷன் அன்பை ஜெயிக்கணும். என்னை விட எதை நேசித்தால் எனக்கு பாத்திரவான் அல்ல, ஜெயிக்கணும். அருமையா ஒரு பரிசுத்தவான் கடந்த நாட்கள் ஒரு பிரசங்கம் பண்ணாங்க, அழகா பிரசங்கம் பண்ணாங்க. அந்த பிரசங்கத்தில் சொல்லும்போது சொல்லுவாங்க, உன்னேச குமாரன் ஆபிரகாம் அதை ஜெயித்தார். அல்லேலூயா. உன் புத்திரனும் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும். அப்புறம் ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுவாங்க, உன் புத்திரனும் ஏக சுதனும் நேசகுமாரன் எடுத்துட்டார். அல்லேலூயா.
ஜெயிக்கணும். எதன் மேலும் நம்முடைய வாழ்க்கை தோல்வி எதுக்கு அடிச்சாயிடக்கூடாது, எதுக்கு அடிமை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றாங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதியா இராது. நான் ஒன்றுக்கு அடிமைப்படவில்லை. எனி டைம் எதையும் ஆண்டவருக்காய் இயேசுவுக்காய் இழக்க ரெடியா இருக்கணும். யாரா இருந்தாலும் ஜீவனே கொடுக்க ரெடியா இருக்கும்போது எதுங்க இந்த உலகத்தில் மேன்மை? ஜெயிக்கிறதுங்கிறது அதான். செபுலோனும் நப்தலியின் போர்க்களத்து முனையிலே மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். சரியா? இப்போ வாசிங்க யோவான் சுவிசேஷம் 13:15 மறுபடியும் ஒருக்கா வாசி, கண்ணை மூடி கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி முடிப்போம். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். குருவை போல சீடன். அந்த லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனத்தை மறுபடியும் ஒருக்கா வாசித்து அப்படியே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். 6ஆம் அதிகாரம் 40வது வசனம் வாசிங்க. சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. சீசன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. தேறினவன் எவனும் தன் குருவை போல இருப்பான். தேறின எவனும் தன் குருவை போல இருப்பான். கண்களை மூடுவோமா? எத்தனை பேருக்கு புரிஞ்சு, எத்தனை பேர் என் குருவை போல, என்னுடைய குருவாகி ஏசப்பாவை போல இருக்கன்னு விரும்புகிறீங்க? யாரையும் உங்களுக்கு முன்மாதிரியாக வைக்காங்க, பிரசங்கித்த என்ன கூட வைக்காங்க. ஏசப்பாவை முன்பாக வைங்க. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே அவரை மாத்திரம் பார்த்து பொறுமையோடு ஓட கடவோம். பொறுமையோடு ஓட கடவோம். குருவும் சீடனும், குருவும் சீடனும், குருவும் சீசனும். ஆண்டவரே, இந்த ஜீவியத்தில் உங்களை போல என்ன மாற்றுங்க. நம்முடைய பாட்டில் ஒரு நல்ல பாட்டு உண்டு, இயேசுவே உம்மை போலாக. ரொம்ப நல்ல பாட்டு, ரொம்ப நல்ல பாட்டுனா ரொம்ப நல்ல பாட்டு. கர்த்தருடைய பிள்ளைகள் நாமும் கூட நம்முடைய குருவை போல சிங்காசனத்துக்குரியவளாய் மாற நாம் தியானித்தது போல நம்முடைய குருவை போல் அந்த 7 காரியங்களில் நம்முடைய ஜீவியம் நிறைய இருக்குது. எல்லாவற்றிலும் அல்ல, 7 காரியம் தான் தியானித்தோம். நம்முடைய குருவை போல நாம் மன்னிக்கணும். நம்முடைய குருவை போல நாம் விசாரிக்கணும். நம்முடைய குருவை போல உலகத்தார் அல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். நம்முடைய குருவை போல சாந்தனும் மனத்தாழ்மையுமாய் வாழணும். நம்முடைய குருவை போல பிதாவுடைய சித்தம் செய்யணும். நம்முடைய குருவை போல பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். நம்முடைய குருவாகிய இயேசுவை போல ஜெய ஜீவியம் செய்யணும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.